லக்ஷ்மி, ஹயக்ரீவா, எதை நீ நாராயணரின் மௌனமாக நினைத்தாயோ, அது அவரது மௌனம் இல்லை, அதுவே அவரது பதில். அவர் யோக நித்திரையில் இருந்தார். அதுவே உனது முடிவிற்கான ஆரம்பம் என தெரிந்து கொள். இவராலேயே அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிற்றெரும்பு அவர் உயிரை மாய்த்து விடுமா என்ன? அந்த எறும்பை அனுப்பியதே நான் தான். நாராயணனின் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த ஹயக்ரீவனை அழிக்க சாட்சாத் நாராயணனே ஹயக்ரீவனின் உருவத்தில் வந்திருக்கிறார். நாராயணராகுவது அவ்வளவு சுலபமில்லை ஹயக்ரீவா. அவர் தன்னுடைய தர்மம், கர்மா, வாக்குகளுக்காகவே தன் தலையை அவரால் துண்டிக் கொள்ளவும் முடியும். அதோடு உன்னை போல் துஷ்டனின் தலையை துண்டிக்கவும் முடியும். உன்னுடைய முடிவிற்காக தயாராகிவிடு. நீ இந்த வரத்தை தானே கேட்டாய் ஹயக்ரீவா? அதாவது உன் மரணம். ஹயக்ரீவன் அஸ்வத்தலை உள்ளவன் தானே உன்னை அழிக்க முடியும். இதோ உன் முன்னால் உன்னுடைய காலனாக மாறி சாக்ஷாத் நாராயணர் நிற்கிறார், அவருடைய ஹயக்ரீவர் அவதாரத்தில். என் நாராயணரின் ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! ஹயக்ரீவர் அவதாரம் வாழ்க! இப்போதும் காலம் இருக்கிறது மகனே. நீ செய்யும் தவறை திருத்திக் கொள். நாராயணர் முன் உள்ளம் வருந்தி மன்னிப்பு கேள். நீ செய்த பாவங்கள் அழிந்து போகும். உன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் மகனே.
ஆச்சரியத்தில் நிற்கிறேன். ஆனால் பயந்து போய் நிற்கவில்லை. மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களா? அது கோழையின் அஸ்திரமாகும், வீரர்களின் அஸ்திரம் அல்ல. விஷ்ணுவின் சூழ்ச்சிக்கு முன்னால் ஹயக்ரீவனின் தலை ஒருபோதும் குனியாது. லக்ஷ்மியை எனக்காக அடையாத வரையில் நான் நிச்சயம் அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த உலகத்தின் புதிய நாராயணனாக நான் உருவெடுப்பேன். முதலில் தாக்குதலை நாராயணன் ஆரம்பித்தார். அடுத்த தாக்குதலை நான் நடத்தப் போகிறேன். நாராயணனுடைய ஹயக்ரீவன் தலையை கொய்யப் போகிறேன். காரணம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஹயக்ரீவன் மட்டுமே இருக்க வேண்டும். அது யார்? அது நான் தான். நான் இது என்ன? நாராயணன் ஹயக்ரீவனாக மாறிவிட்டானாம். நான் தான் கூறினேன் அல்லவா, அவன் நாராயணனுக்கு அல்ல, காலனுக்கு சவால் விட்டிருக்கிறான். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா? எனது மகனை எதற்காக செல்ல அனுமதித்தாய்? செல்ல விடாமல் தடுத்திருந்தேனே, என் மகனை எதற்காக என்னிடமிருந்து பிரித்தாய்? மரணத்திற்கு முன்பே ஏன் கலங்குகிறீர்கள்? உன் மகன் உயிரோடுதான் இருக்கிறான். அவன் வெற்றி அடைவான். இந்த யுத்தத்தில் நாராயணன் தோல்வி அடைவான்.